ராதிகாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அத நாம ஸ்பாயில் பண்ண கூடாது. உனக்கு என்னம்மா, நீ எல்லாம் இருந்துப்ப. ஆனா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. உன் டேடி அங்க போயிட்டாருன்னா அப்படியே போயிடுவாருன்னு இல்லையே. அவர்கிட்ட நீ போன்ல பேசலாம், நேர்ல பார்த்து பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாமே. ஆனாலும் டாடி இங்க இருக்கிற மாதிரி வராதேமா. அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் உங்க டேடியும் ஒரே வீட்ல இருக்கிறது நல்லா இருக்குமா சொல்லு? யோசிச்சு பாரு இனியா நீ. முதல்ல அவர் வந்தாரு, அதுவே எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்துச்சு. அடுத்தது ராதிகா வந்தாங்க. அவங்களுக்காக, பாட்டிக்காக, உங்களுக்காகன்னு நானும் 10 நாளா பொறுமையா தானே இருந்தேன். அவர் உடம்ப யோசிச்சு வீட்ல எதுவும் சண்டை வரக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேலயும் என்னால அப்படி இருக்க முடியாது இனியா. எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா உங்க அம்மாவுக்கு தான் அது ரொம்ப அசிங்கம். நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிற. எல்லார பத்தியும் யோசிக்கணும்ல. மருந்து கசப்பாதான் இருக்கும், ஆனா அத குடிச்சாதான் உடம்பு சரியாகும்னா அத குடிச்சுதான் ஆகணும் இனியா. அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல எடுக்க வேண்டிய முடிவுகள் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வேற வழியே இல்லனா அதை தாங்கிதான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில உனக்கு எந்த பங்குமே கிடையாது. நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ படிக்கிற பொண்ணு, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உன்னை சுத்தி நடக்கிற எதையுமே நீ தலையில ஏத்திக்காத. கஷ்டமா இருக்குமா? புரியுது, கஷ்டமா இருக்கதான் செய்யும். உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். என்கிட்ட நீ பேசு. நீ என்ன ஃபீல் பண்ணாலும் சொல்லு, நாங்க இருக்கோம். பேசினாலே பாதி கவலை குறைஞ்சிடும் இனியா. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த சிச்சுவேஷனை கடந்து வந்துரு. ஆனா நாளைக்கு அவர் கிளம்பும் போது அவரை போக கூடாதுன்னு மட்டும் சொல்லாத. எமோஷனலா நீ ஏதாவது பண்ணி சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட் பண்ணிடாத. அது மட்டும் நீ பண்ணா போதும் இனியா. வேற ஆப்ஷனே இல்லைல்லம்மா. இல்லை இனியா.